பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது. அரசு நிர்வாகத்திலே ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்திலே மக்களை ஒரு அணியாக திரட்டுவதற்காக லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். வருகின்ற ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே இந்த இயக்கம் பல்வேறு பகுதிகளாக நடைபெறும். 13ஆம் தேதி மாலை நம்முடைய மெரினா கடற்கரையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவ சிற்பம் மணற்சிற்பம், அதில் இந்த முழக்கம் பொறிக்கப்பட்டு கரைபடாத கை பெருந்தலைவர் காமராஜருடைய காலடிகளிலே லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற வாசகங்களோடு அந்த மணற்சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கும். அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதை திறந்து வைப்பார். அதற்கு பிறகு 15ஆம் தேதி குடியாத்தத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலிலே போட்டி போட்டு முதலமைச்சராக வருவதற்கு வழிகோலாக இருந்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்ட பொதுக்கூட்டம். அதனைத் தொடர்ந்து 19 வரை பொதுமக்களை காங்கிரஸ் தொண்டர்கள் சந்தித்து இந்த முழக்கத்திற்கு அவர்களுடைய ஆதரவை தேடுகின்ற வகையில் பெரிய பதாகைகளை பொதுமக்கள் கூடுகிற இடத்திலே வைத்து அந்த வாசகங்கள் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தை பொறித்த அந்த பதாகைகளிலே மக்களுடைய கைகளை பதிக்கவும் சில இடங்களிலே மக்களுடைய கையெழுத்துக்களை பெறவுமான இயக்கம் 13லிருந்து 18, 19 வரை நடக்கும். 19 இது மாவட்ட தலைநகரிலே, மாநகராட்சியில் பல்வேறு இடங்களிலே, நகராட்சிகளிலே, பேரூராட்சிகளிலே காங்கிரஸ் தொண்டர்கள் மக்கள் கூடுகின்ற இடங்களில், அதிலும் குறிப்பாக அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் இந்த பதாகைகளை வைத்து லஞ்சம் வாங்கவும் கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது என்கிற அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள். 19 அன்று மதுரையில் ஆயிரக்கணக்கான மாணவிகள் சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை ஒரு ஒரு ஓவியமாக அவர்கள் அமர்ந்து ஒரு ஓவியமாக, உயிரோவியம் என்று சொல்வது, மாணவர்கள் எல்லோரும் அமர்ந்து அதை ஒரு ஓவியமாக அதில் அமர்வார்கள். அதில் இந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை மேலேருந்து படம் எடுத்தீங்கன்னா இந்த மணற்சிற்பம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தலைமையில் நம்முடைய மேனாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மற்ற இடங்களிலே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், எங்களது அமைச்சர் பெருமக்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் கலந்து கொண்டு மக்களை சந்திப்பார்கள். அதில் அதுக்கு ஒரு தீம் சாங் வேணும். அந்த தீம் சாங் தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அது நோக்க பாடல் என்று சொல்வது, அந்த பாடல் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை மாணவர் காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிறது. வேறு ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கும். இந்த இவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. நமக்கு அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு சொல்லவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பதிவிருக்காரு. இல்லை, அதாவது ஊழலற்ற நிர்வாகத்தை பற்றி பேசுவதற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை தவிர வேறு எந்த பெயரை இந்திய வரலாற்றில் எடுக்க முடியும்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லணும். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு எந்த கட்சிக்கு தகுதி இருக்குங்கிறதையும் நம்ம நயினார் நாகேந்திரன் சொல்லணும். இன்றைக்கி கடந்த 12 ஆண்டுகளாக, அதாவது ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை மத்தியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மோடியினுடைய அரசு ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அதிகாரபூர்வமாக லஞ்சம் பெற்ற ஒரு பெரிய காரியம் மோடியினுடைய ஆட்சியில் நடந்தது. இதுவரைக்கும் லஞ்ச பணத்தை யாரும் அதிகாரபூர்வமாக வாங்கலை. அதை வாங்குவதற்கு ஒரு நவீன வழி கண்டுபிடிச்சு யார் கொடுத்தானே தெரியாமல் வங்கிகள் கணக்கில் கொண்டு போய் சேர்த்ததை உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய தவறு, இது ஊழலுக்கு வழிவகுக்கும், இது மறைமுகமான ஊழல் என்று சொல்லி பகிரங்கப்படுத்தி அந்த திட்டத்தையே ரத்து செய்தது. அதில் பணம் கொடுத்த பலர் அரசாங்கத்தினுடைய இடி சிபிஐ ரைடு முடிந்து அந்த ரைடு முடிந்த 30வது நாள் பலர் நன்கொடை கொடுத்துருக்காங்க.
பல அரசாங்கத்தினுடைய டெண்டர்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய தொழில் வல்லுநர்கள் அங்கே பணம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விசாரணை வேண்டும் என்று கேட்டு நாங்கள் கொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அப்படியே இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுவதும் எப்ஸ்டைன் ஃபைல்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கின ஒரு வழக்கு பற்றி அமெரிக்கா மட்டும் இல்லை, ஐரோப்பா மட்டும் இல்லை, உலகமே பேசி இங்கிலாந்தினுடைய மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட அதில் பேர் அவர்களெல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் அதில் சம்பந்தப்பட்டு அதில் பேர் இருக்கிற ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சரவையிலே, மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் இதுவரை ராஜினாமா பண்ணலை. உலகத்தினுடைய அத்தனை தலைவர்கள் யார் பேர்லாம் இருந்ததோ அவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு விசாரணையும் கிடையாது. மத்திய பிரதேச முதலமைச்சர் மீது மிகப்பெரிய புகார் வந்திருக்கு. ரோடு போடுறதுக்கு முன்னாலே ரோட்டுக்கு 2 பக்கம் உள்ள இடத்த அவர் வாங்கி வச்சிருக்கிறாருன்னு. சில இது வரைக்கும் மக்கள் தான் மக்களை ஏமாற்றினாதான் அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கோம். ஆனால் பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜகவனையும் ஆண்டவனையும் ஏமாற்றிய கட்சி. இன்றைக்கி அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களை ஏமாற்றியது காலம் போய் இப்பொழுது ஆண்டவனையே மோசடி செய்யக்கூடிய அளவுக்கு துணிந்திருக்கிறார்கள். இதுக்கு ஆண்டவனே அவர்களுக்கு பதில் சொல்லுவான். எங்கேயாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நீங்கள் பெருசாக ஆக்கி அந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தை சிதைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் இதை மாதிரி சில சம்பவங்கள் அங்கங்கே நடந்துருது. அதை கண்டிக்கிறோம். ஆர்வ மிகுதியால் சில இளைஞர்கள் செய்துடுறாங்க, அதை கண்டிக்கிறோம். ஆனால் நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறோம். வரக்கூடிய 12ஆம் தேதி நம்முடைய மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு அந்த நீட் தேர்வில் 11, 12 அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் பார்த்து ஆறுதல் சொல்ல போகிறாரு. அவரே நேரடியாக போகிறாரு. அவரோட எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகிறாங்க. ஆகவே நாங்கள் நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிரானவர்கள். அதைத்தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய அங்கே நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் பெருசுப்படுத்தணும். இல்லைம்மா, அதாவது ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆய்வு செய்கிறது தவறில்லை. அவங்க எந்த முறையில் அந்த குழந்தைக்கு அறிவுரை சொன்னாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் சமீப காலமாக இந்த அரசு இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் தங்கள் ஆதரவு ஊடகங்களை வைத்துக்கொண்டு இந்த அரசினுடைய அமைச்சர்கள் என்ன செய்தாலும் தவறு என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை 24 மணி நேரமும் செய்து கொண்டிருக்கிறார். இது இந்த அரசாங்கத்தை இடையூறு செய்ய வேண்டும் என்று செய்கிற நோக்கம். ஆகவே அந்த அமைச்சர் எந்த தவறான நோக்கத்தோடோ அந்த இடத்துக்கு போகலை. அதை நேற்று அமைச்சர்களுடைய கவனத்துக்கு அதுக்கு செல்லப்பட்டு சரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு செயல்படுகிற அரசாங்கத்தை முடக்குவதற்காக இதை போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஊடகத்தில் சொல்லி நம்ம ஊரில் பேனை பெருமாளாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போல சின்ன சம்பவங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்ய நினைக்கிறார்கள். அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.